என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க. என்கிட்ட ரீசெண்டாக ஒரு சம்பவத்தை சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். அதை உங்ககிட்டே ஷேர் பண்ண சொன்னாங்க. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே நீங்களோ இல்லை உங்கள் ரிலேட்டிவோ அட்மிட் ஆகிருக்காங்க. அங்கே உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ இல்லை உதவி தேவைப்பட்டு நீங்கள் ஸ்டாஃப் நர்ஸை கூப்பிட்டு டாக்டரை பார்க்கணும்னு சொல்லுவீங்க. அவங்களும் டாக்டருக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் டாக்டர் பிஸியாகி உங்களை பார்க்க வரதுக்கு லேட் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன் லேட்டாக வந்தீங்கன்னா டாக்டரை போய் கேட்காம டாக்டர் ஏன் வரலன்னு அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப் நர்ஸை பிடிச்சி கத்துன்னு கத்துவீங்க. இது நியாயமா? இது ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே பண்ற தப்புங்க. நீங்க யாருமே பவர் இருக்கிற அந்த நபர்கிட்ட போயிட்டு ஏன் லேட் ஆகுது, ஏன் இந்த பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கவே மாட்டீங்க. உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு உங்களுக்காக வேலை செய்யற அந்த ஸ்டாஃப் நர்ஸை பிடிச்சி அவர் தான் குற்றவாளி மாதிரி எல்லா குற்றத்தையும் அவர் மேல சுமத்திடுவீங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க யாருக்கிட்ட போய் கேட்கணும்? இந்த ஸ்டாஃப் நர்ஸ்க்குலாம் ஆர்டர் போடுற அந்த இன்சார்ஜ் கிட்ட தானே போய் கேட்கணும். அதை விட்டுட்டு ஃபைல் ஏன் வரல, டாக்டர் ஏன் வரல, இன்ஜெக்ஷன் ஏன் வரலன்னு ஸ்டாஃப் நர்ஸை பிடிச்சி கேட்டால் என்னங்க தெரியும்? அவங்க அங்கே வேலை செய்கிற சாதாரண நபர். அடுத்த முறை இந்த தவறை செய்யாதீங்க.